எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ். இப்போ நான் அந்த ஷூட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் ரொம்பவே ஒரு டிஸ்டர்ப்டான ஸ்டேட்ல தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவுமே ஏபியில் ஒரு நியூஸ் பார்த்தேன் அண்ட் யூபியில் ஒரு நியூஸ் பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே வந்து டவுரினால பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிற நியூஸ் தான் இப்போ அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நான் கேட்கக்கூடியது என்னன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்தே காசு வாங்கிக்காம பாத்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு பையனை பெத்துட்டோன்றதுக்காக ஒரு பொண்ணு வீட்டுல டிமாண்ட் பண்ணி உங்க பையனை லைஃபை செட்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெத்தவங்க நீங்க எதுக்கு கிழிக்கிறதுக்காக இருக்கிறீங்க? அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசங்க வீட்டு சைடு நம்ம இவ்வளவு குறை சொல்லும் போது பொண்ணுங்க வீட்டு சைடுமே உங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபா இருக்கா, அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் இருக்கா, அந்தஸ்து இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணாதீங்க. ஸோ நல்ல பொண்ணுங்க நல்ல பையனுங்க வாழ்க்கைலாம் இதனால நிறைய பேர் லைஃபே பாலாகுது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப் உங்களுக்கு பிடிக்கலையா, அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும் தான் நீங்க யோசிக்கணுமே தவிர வாழ்க்கையை முடிச்சுக்கிறத பத்தி நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னா உங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கை, ஒரு 20-25 வருஷத்துக்கு உங்களோட பெற்றவங்க உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அறிவு கட்டத்தனமா இந்த சூசைடல் தாட்ஸ் வருதுன்னா அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் நான் கீழே டிஸ்பிளே பண்றேன். கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு தப்பான முடிவுக்கு போவாதீங்க. மேரேஜ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மேரேஜை தவிர்த்து எவ்வளவோ விஷயம் இருக்கு. உங்களுக்கு மேரேஜ் லைஃப் சரியா அமையல, நான் அதில் கஷ்டப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுல இருந்து வெளியே வரதை யோசிப்பீங்க தவிர சூசைட் பண்ணிக்கணுன்ற தாட்ஸை விட்டுருங்க. டவுரி வாங்காதீங்க, டவுரி கொடுக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.